வேலு நாச்சியார் திரைப்படக் குழுவினருக்கு ராமநாதபுரம் ராஜவம்சத்தினர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய தலைவர் பட கதாநாயகன் பஷீர், வேலு நாச்சியார் திரைப்பட கதாநாயகி ஆயிஷா ஆகியோர் நன்றி தெரிவித்து பேட்டி அளித்து உள்ளனர். ராமநாதபுரம் அரண்மனை ராணி இலக்குமி நாச்சியாரின் அழைப்பை ஏற்று வேலு நாச்சியார் திரைப்பட கதாநாயகியும் அவரது குடும்பத்தாரும் ராமநாதபுரம் அரண்மனைக்கு வருகை தந்தார்கள். அரண்மனைக்கு வருகை தந்த கதாநாயகி ஆயிஷாவிற்கு ராணி பட்டுமாலை அணிவித்து வரவேற்றார். அவருடன் தேசிய தலைவர் பட கதாநாயகன் பஷீர், அவருடைய மனைவி பவானி, கதாநாயகியின் சகோதரி பாஷினி, இவருடைய கணவர் லண்டன் ஜோஸ்வா, இப்படத்தின் புதிய இசையமைப்பாளர் சரவ் ஆகியோர் உடன் வந்தனர். வேலு நாச்சியார் திரைப்படத்தின் கதாநாயகி ஆயிஷா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வாழ்க்கை வரலாற்று படமான தேசிய தலைவர் திரைப்பட கதாநாயகன் பஷீர் ஆகியோர் அரண்மனை குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்து உள்ளனர். மேலும் இத்திரைப்படத்தை தயாரிக்கும் படக்குழுவினருக்கு அரண்மனை துணை இருக்கும் என்று ராஜா குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த சந்திப்பின் போது ராமநாதபுரம் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் மாரிமுத்து, திருப்பாலைக்குடி டூயட் பாபு உள்ளனர். முத்துராமலிங்க தேவருடைய தேசிய தலைவர் தேவர் பெருமான்ற திரைப்படத்தில் முத்துராமலிங்க தேவரால் நடிச்சிருக்கேன். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்திற்கு அடுத்து என்ன பண்ணலான்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப, இந்த உலகத்திலேயே முதல் சுதந்திரத்துக்காக போராடி வெள்ளையனை எதிர்த்த முதல் வீரமங்கை, எல்லாரும் தோற்றுருக்காங்க, வெள்ளையனை எதிர்த்து ஜெயித்த ஒரே வீரமங்கை ராணி வேலு நாச்சியார். அவங்கள பற்றி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் இது மிகப்பெரிய பொருட்செலவு இருக்கக்கூடிய ஒரு பெரிய படமாக இருந்துச்சு. இந்த படத்தை எடுக்கணுன்ட்டு ஆசைப்பட்டு நான் தேவர் படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அதுக்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கப்ப வேலு நாச்சியாரோடைய பிறந்தநாள் அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணலான்னு வச்சுருந்தோம். பட் அதுக்குண்டான அறிவிப்பும் நாங்கள் அறிவிச்சிட்டோம். அன்றைக்கி ராஜாவுக்கு ஃபோன் போட்டு இன்றைக்கி வேலு நாச்சியாரோடைய பிறந்தநாள் என்ன உடனே ராஜா எனக்கு விஷ் பண்ணார். எதாச்சியாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அப்போ வந்து ராணி அம்மா பேர் போட்டு 2 கலரில் வந்தோன்னா எல்லா ஃபோனும் ஆக்சுவலாக எடுத்துருவேன். ராணி அம்மா பேசினாங்க, வாழ்த்து தெரிவித்தாங்க. நீங்கள் தேவரா நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களை நான் தேவரன் தான் கூப்பிடுவேன் அப்படின்னாரு. கூப்பிடுங்க ராணி அம்மா அப்படின்னேன். இது மாதிரி என் பொண்ணு தான் நடிக்கிறாங்க அப்படின்னப்போ நான் லாஸ்ட் டைம் வரும்போதே ராணி அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, வேலு நாச்சியார் வந்து எங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு பொண்ணாக என் பொண்ணை நான் நடிக்க வச்சுருக்கேன் இந்த வேலு நாச்சியாரில். அதுக்காக குதிரை பயிற்சிலாம் நான் இப்போ கொடுத்துருக்கேன். அவங்க முழுவதும் குதிரை பயிற்சியை வந்து குதிரையில் வந்து நின்றுட்டு ஓட்டுற கூட இப்போ பயிற்சி எடுத்துகிட்ருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் திரையில் நிச்சயமாக பார்ப்பீங்க. அதனால் இந்த வீட்டுக்கு பொண்ணாக எங்கள் பொண்ணு நடிக்கிறதுனால இதுக்கு ராணி அம்மாவுடைய அனுமதியும் அவங்களுடைய வாழ்த்துக்களும் பெற வேண்டி இங்கே அரண்மனைக்கு வந்திருக்கோம். இதுக்கு வந்து எங்களுக்கு குற்றத்துணையாக இருக்கிறது எங்கள் ராஜா அவர் தான். ஏன்னா நான் எந்த விஷயமும் பண்ணாலும் என்னை முதல்ல வாழ்த்தக்கூடியவர் அவர் தான் இருப்பார். இந்த அரண்மனைக்கு முதல் ராஜாவை தான் பார்க்க வந்தேன் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி. பட் இப்போ வந்து அவருடைய மனைவி ராணி அம்மாவும் கூட இருக்காங்க, இளையராணி இருக்காங்க, இவங்க 3 பேரும் இருக்கிறாங்க. பின்னாடி எங்கள் மன்னர் இருக்கார். அவர் முன்னாடி இந்த படத்தை வந்து நான் அறிவிக்கிறேன். நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும். அதுக்குண்டான ஆலோசனைகளை இந்த வீட்டு பெண்ணாக இருந்த வீரமங்கை வேலு நாச்சியாருடைய இந்த அரண்மனையிலிருந்து சொல்லிகிட்ருக்கோம். இதுக்கு உண்டான அன்பையும் ஆதரவையும் வேலு நாச்சியாருடைய புகழ் பரப்பக்கூடிய நம் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலக மக்கள் அனைவரும் இந்த படத்திற்கு ஆதரவு அளிக்கணும். நிச்சயமாக மிகப்பெரிய பொருட்செலவு இருக்கும். என் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விட்டவுடனே ராணியம்மா கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு ஒரு மாலையை போட்டாங்க. இந்த மாலை வந்து நான் யாருக்கு போட போகிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆளுமையை சொன்னாங்க. அந்த மாலை உங்களுக்கு போட்டேன்னு சொன்னாங்க. நிச்சயமாக இது மிகப்பெரிய வெற்றி மாலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்டு கௌரவித்து எங்களை இங்கே அழைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்ட இந்த ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் நன்றி கடன்பட்டவர்களாக இருக்கோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரம் அரண்மனைக்கு பார்த்திங்கன்னா நம்ம பஷீர் அண்ணன் வந்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம சமுதாயத்தை நம்ம பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனதில் பஷீர் அண்ணனுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக ஒரு குறையாக இருந்ததை அண்ணன் நிறைவேற்றியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எங்களோட குடும்பத்து வாரிசான எங்கள் குடும்பத்து பெண்மணியான எங்களோட மூத்த எங்கள் அப்பத்தான் நடக்கக்கூடிய எங்கள் வேலு நாச்சியார் அம்மாவை படமாக எடுக்க ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது எங்கள் குடும்பத்து சார்பாக உங்கள் பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா இத்தனை வருஷம் ஆகியும் ஏன் இந்த மாதிரி ஒரு ஆளுமையை வந்து படமாக எடுக்கலேன்னு நான் ரொம்ப ஏங்கின நாட்கள் உண்டு.
இதை வந்து அண்ணன் இப்போ முயற்சி எடுத்து அவங்க பொண்ணே நடிக்க வைக்கிறாங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து நிறையா எக்கனாமிக் வைஸ் ரொம்ப செலவாகும். எதுவுமே நம்ம ஒரு கணக்கு இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே எடுத்துட முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாத்தையும் ஒரு ஒரு லைனில் கொண்டு வந்து இந்த படத்தை எடுக்க ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் முடிஞ்சு ஒரு பெரிய ஒரு மாபெரும் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் அண்ணனை வந்து சிறப்பிக்குமாறு கண்டிப்பாக எங்கள் குடும்பத்துக்காக ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா இருக்காங்க, எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து அவங்க மருமகன் வந்திருக்காங்க, அவங்க டாக்டர் எல்லாமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தை ரொம்ப சிறப்பாக அமையும் என்று மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மற்றற்ற மகிழ்ச்சியும் பேரானந்தமும் இருக்கிறேன். ஏன்னா ராணி வேலு நாச்சியார் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுல் எனர்ஜி ஃப்ளோ ஏதாவது ஒன்று தேசத்துக்கு செய்யணும்னு இப்பயே எந்திரிச்சு போய் செய்யணும் போலே இருக்கும். இந்த வீட்டில் பிறந்த பெண்மணி, நான் இந்த வீட்டுக்கு வந்த மருமக, எனக்கு அப்புறம் வந்திருக்கிறது மருமக. ஸோ இந்த மகன் அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்காங்க. ராணி வேலுநாச்சியாரை நடிக்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க வேலுநாச்சியாராக இருப்பாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அது மாதிரி செய்வாங்கன்னு நம்புகிறேன். செய்யணும். அதுக்கு என்ன அவங்களுக்கு என்ன வாதி லைக் ஹெல்ப் பண்ணணுமோ நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு ஸ்கிரிப்டில் ஹெல்ப் பண்ணணுமோ இல்லை அவங்க என்ன மாதிரி இருந்தாங்கன்னு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம துணையாக நின்று அவங்கள உறுதுணையாக இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். இப்போது நீங்கள்லாம் கேட்குறீங்க, ராணி வேலு நாச்சியார் வந்து ஜான்சி ராணி தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு முந்தையே ராணி வேலு நாச்சியார் அவங்களுடைய 70 வருஷத்துக்கு முன்னாடி ஜான்சி ராணிக்கு குருவாக இருந்தவங்க தான் வேலு நாச்சியார். இந்திய தேசத்துக்கே அது ஒரு சின்ன கிராமம், சிவகங்கைங்கிறது ஒரு சின்ன கிராமம். அதில் ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி ராமநாதபுரம் ராஜாவுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு போய் 120 கோயிலோடு போய் சமஸ்தானமாக ஆக்கி அதில் வந்து நம்ம ராணி போய் அங்கே உட்காந்து அதுக்குன்னு அகங்காரமாக ஆணவமாக இல்லாமல் இயல்பாக லாஜிக்காக எல்லாரோட மக்களோட மக்களாக இருந்து கணவருக்கு பெரிய பாதங்க விளைவிச்ச குரூப்பை அடித்து நொறுக்கி அதில் எல்லாம் 5-6 லாங்குவேஜ் தெரிஞ்சு அங்கே திண்டுக்கல்லில் போய் குழந்தை வெள்ளச்சி நாச்சியாரோடு போய் அங்கேயும் போய் இருந்து வெற்றி பெற்று உறுதுணையாக நின்று அதுக்கு நிறையா பேர் அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. சின்ன மருது, பெரிய மருது எல்லாம் சீஃப் என்டர்னாக இருந்திருக்காங்க. குயிலின்னு ஒரு பொண்ணை இருந்திருக்கேன். அந்த பேர் குயிலி. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் ஒரு பெண். எப்படின்னா சாதாரண ஒரு பெண்ணுக்கு உமன்ஸ் ஆர்மி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது அதை மேற்கொண்டு மென்னுக்கெல்லாம் ஃபீமேல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ராஜராஜேஸ்வரி லாஸ்ட் தருணத்தில் எப்படி அச்சீவ் பண்ணாங்கன்னா அப்படி போய் அடித்து நொறுக்கி அவங்க வச்சுருந்த அந்த டேங்கெல்லாம் உடைச்சி அப்படி வெற்றி பெற்று உட்கார்ந்து இந்த தேசத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு பெண்மணியாக, ஒரு வீரமங்கையாக, ஒரு மனைவியாக, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக எல்லாருக்குமே இந்த உணர்வு எல்லா பெண்களுக்குமே இருக்குது. அதை சரியாகவும் நெறியாகவும் பயன்படுத்தினா நம்மளும் ஒரு வேலுநாச்சியார் தான், நம்மளும் இந்த தேசத்துக்கு வாழ்ந்து காட்டலாம். அதுக்கு இது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். உலக பெண்களுக்கே இது மிகப்பெரிய முன்னோடியாக திகழும் என்று மற்றற்ற மகிழ்ச்சியும் அவங்களுக்கு வாழ்த்தும் நான் தெரிவிக்க தருணத்தில் இருக்கேன். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐஷா. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து பசும்பொன் தேவராக நடிச்சிருக்காரு, முத்துராமலிங்க தேவரா. அந்த ஒரு ஹிஸ்ட்ரி பயோபிக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து லைக் எங்களை மாதிரி ஜென்சி கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்குலாம் வந்து தேவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்றது யாருன்னே தெரியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு படமாக எடுக்கும்போது தான் இப்படி ஒரு தலைவர் வந்து மறைக்கப்பட்டிருக்காருன்னே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் இந்த ஹிஸ்ட்ரிஸ்லாம் படிக்கும்போது எங்கள் அப்பா சொன்னார் நான் எப்போவுமே போல்டாக இருப்பேன். ஸோ ஹீ தாட் லைக்
ஐ வுட் டூ தட் வேலுநாச்சியார் கேரக்டர். நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சாரு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூ தட் பயோபிக். அண்ட் இன்றைக்கி வந்து எங்கள் ராணி வீட்டுக்கு வந்திருக்கோம். ஓகே, அண்ட் ஐ ஹவ் டு தேங்க் ராணி அண்ட் ராமநாடோட கிங் அண்ட் அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டாக்டர் சிந்து அண்ட் ராஜா வேணா அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் சேரும்னு நம்புகிறேன். அண்ட் கரெக்டாக ராணி சொன்ன மாதிரி எல்லாம் அவங்கள ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் ஆர் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஏதாவது டவுட் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு வில் டூ இட் as soon as possible and correctly. தேங்க்யூ, நன்றி. ஆனால் எங்கள் அப்பா வந்து தேவர் படம் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு வந்து அவங்கள பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். எனக்கு படித்த உடனே யாருக்குமே ஜான்சி ராணினா எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெண், அதுவும் தமிழ் பெண் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டராக இருந்திருக்காங்கன்னொன்னே ஏன் இது நம்ம கொண்டு வரக்கூடாதுன்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்தது. அண்ட் மக்களுக்கும் இது தெரிஞ்சாகணும்னு எனக்கு தோணுச்சு. டு பி ஹானஸ்ட், எனக்கு இங்கே வந்தோடனே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருந்தது. நம்ம நிறைய அரண்மனை நிறைய படத்தில் பார்த்துருப்போம். இது பார்க்கும்போது ரியலாக இருக்குது. அது காட்டுறதோடு இது ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு 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 மாடிஃபிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் ராணியாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், வந்ததுலேருந்து லைக் தே ஆர் ஸோ ஸ்வீட் அண்ட் கைண்ட். நான் எதிர்பார்க்கல லைக் இப்படி இருப்பாங்க அப்படின்னு. ஐ தாட் ராஜானா அந்த ஒரு இது இருக்கணும், லைக் அந்த ஆட்டிடியூட் இருக்கணும். தே ஆர் ஸோ கைண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. வேலுநாச்சியார் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா சொல்லும்போதே எனக்கு பயமே இல்லை. நான் ரெடியாக தான் இருந்தேன், நான் பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து என்கிட்ட வந்து நீ பண்ணால் அது கரெக்டாக இருக்கணும்னு யாருதுன்னு ஒன்று எங்கள் வேலுநாச்சியார் அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி பண்ணுவேன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். பயம்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்ல, கண்டிப்பாக முடிச்சு வைப்போம்.